தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வருகின்ற இந்த மே மாதத்திலே 26ஆம் தேதி இந்த குரு பயிற்சி நடைபெறுகிறது. இந்த குரு பயிற்சி இந்த வீடியோ பார்க்கும் பொழுது இந்த குரு பயிற்சி நமக்கு என்னெல்லாம் நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அந்த குரு பயிற்சியோட பலனை இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த குரு எந்த வழியில் உண்மையை செய்கிறார், நன்மையை செய்கிறார். இப்போ குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசம் அடைகிறார். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பிரவேசம் அடையும் பொழுது ஒவ்வொரு ராசிக்குரிய இடங்கள் மாறப்படுகிறது. ஜூபிட்டர் டிரான்சிட். அப்போ இந்த கிரகத்துடைய தன்மைகள் நமக்கு எந்த அளவுக்கு பலத்தை கொடுக்கறது, பல யோகத்தை கொடுக்கறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு அற்புதமான சில விஷயங்களை உங்களுக்கு அழகாக சொல்கிறேன். இந்த விஷயங்களை நீங்கள் எடுத்துட்டு அதில் உங்கள் லைஃபோட ஜேர்னியை கொண்டு போகும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும். வாழ்க்கையில் சில விஷயங்கள் எதிர்பாராத விதமாக நமக்கு நடந்துடும். லைஃப் அப்படி தான், இது ஒரு மேஜிக். அந்த எதிர்பாராத விதமாக நடந்த பிறகு அப்புறமா ரொம்ப வருத்தப்படுவோம். ஏன்னா பிடிச்சிருந்தா நல்லது, அது பிடிக்காமல் போயிருந்தா வருத்தம் இருக்கும் இல்லையா? அப்போ அது பிடிச்சிருக்க வேண்டிய அவசியம் உண்டு. என்றைக்குமே நம்மளுடைய லைஃப் நம்மளை மட்டும் சார்ந்தது அல்ல, நமக்கு வரக்கூடிய நன்மைகளும் நம்மளை மட்டும் சார்ந்தது அல்ல. நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களும் அதற்கு காரணம், பொறுப்பு. ஒரு படம் வெளியிடப்படுகிறதுனா டைரக்டர் மட்டும் காரணம் இல்லை, தயாரிப்பாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர், இசையமைப்பாளர், அது மாதிரி பின்னணி இசை, சில பேர் குரல் கொடுத்தவங்க, ஒப்பனை, இது மாதிரி நிறையா இருக்கும். அதில் எத்தனை பேர் வெளி உலகத்துக்கு தெரிவாங்கன்னு தெரியாது. அதில் ஒரு சிலர் மட்டும்தான் தெரிவாங்க எப்பயுமே படம்னாலே. அது மாதிரி குரு பெயர்ச்சி நமக்கு சாதகமாக வரணும் அப்படின்னா எல்லாருமே நமக்கு சாதகமாக இருந்தால் தான் குரு பெயர்ச்சி சாதகமாக இருக்கும். பல பேருக்கு ஏன் சில இடங்களில் சாதகமாக பயிற்சிகள் நடக்க மாட்டேங்குதுன்னா, நம்ம உறவுகள், நம்ம சுற்றங்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள் நமக்கு சாதகமாக இல்லாததுனால நமக்கு சில பயிற்சிகள் வரதும் தெரியல, போகிறதும் தெரியல. அப்போ இந்த காலகட்டத்தில் தான் ரொம்ப மிஸ்டேக் ஆகிடுறோம். அதனால் முதல்ல கட்டமைப்பு, நமக்குன்னு ஒரு தனி ஸ்டைலை உருவாக்கிக்கணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தனக்குன்னு ஒரு ஸ்டைல், நான் இப்படி தான், நான் இனிமேல் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குன்னு சில ஸ்டைல்களை உருவாக்கிக்கங்க. எப்படிப்பட்ட ஸ்டைலை உருவாக்கணும்னு வரக்கூடிய வீடியோக்களில் நான் சொல்ல போகிறேன், கூர்ந்து கவனிங்க. இன்றைக்கி குரு பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க. வாழ்க்கையில் பல சூட்சமங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நேரம் தான் இந்த குரு பெயர்ச்சி. இந்த விருச்சக ராசிக்கு இந்த நேரம், இந்த விருச்சக ராசிக்கு குரு பெயர்ச்சி மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க போகிறது, மிகப்பெரிய அற்புதத்தை கொடுக்க போகிறது. ஏன்னா நான் ஒரு 3 ராசி இருக்காங்க, அதில் முதல் இடத்துல இப்போ இந்த குரு பெயர்ச்சியில் விருச்சக ராசி வராங்க. ஏன்னா குரு டைரெக்டாக உங்களை பார்க்குறார். 5th பிளேஸ், 5வது வீடு. உங்களை யாரெல்லாம் திட்டினாங்களோ, யாரெல்லாம் வயிறு எரிஞ்சாங்களோ, யாரெல்லாம் சாபம் கொடுத்தாங்களோ அவங்கெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட உதவியே கேட்கலாம். இனிப்பான செய்திகள்லாம் வரும். உங்களுக்கு குரு பார்வையே கிடைக்குது.
ஏற்கனவே நீங்கள் ரொம்ப துருன்னு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. யார் என்ன நினைக்கிறாங்கன்னு உள்ளுக்குள்ளே போய் ஸ்கேன் மிஷின் மாதிரி உள்ளே போய்ட்டு வருவீங்க. இதில் குருவும் சேர்ந்து உங்களை பார்க்குறாரு. இப்போ குரு பார்க்கும்போது இன்னும் கூடுதல் பவர் கிடைக்கும். அரசியலில் உள்ளவங்களுக்கு ஆதாயம், அமைச்சர் போஸ்ட்லாம் கிடைக்கும். அரசியலில் வாரியம், அமைச்சர் இதெல்லாம் கண்டிப்பாக அமையும். கலை உலகத்தில் உள்ளவங்களுக்கு டாப் ஹீரோ, ஹீரோயின், டாப் தயாரிப்பாளர்கள், டாப் நல்ல டைரக்டர், ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளராக வெளியில் வருவீங்க. ரொம்ப அற்புதமான நேரம். அது மட்டும் இல்லை, வெளி உலகத்தில் நம்ம எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் பிஸ்னஸில் இப்போ நல்ல முன்னேற்றத்தை இந்த குரு பார்வையினால் பெறப்போகிறீர்கள், லாபத்தை பெறப்போகிறீர்கள். இந்த விருச்சக ராசிக்காரர்கள் அரசு இயந்திரத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு பணி மாற்றங்கள், இடம் மாற்றங்கள், பதவி உயர்வுகள் ஏற்படும். ரொம்ப நாளாக உங்கள் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, என்னப்பா நீ இப்படியே வேலை பார்த்துட்ருக்கிற, உனக்கு பிறகு வந்தவங்கலாம் எப்படிலாம் இருக்கிறாங்க, நான் என்னப்பா இப்படி இருக்கிறேன்னு பையன் சொல்லியிருப்பான். இப்போ பையனுடைய ஆசையாக என்னன்னு தெரியல, குரு இப்போ உங்களை பார்த்து ப்ரொமோஷன் பண்ணி விட்ருவார். மனைவியோடைய ஆசையானு தெரியாது, உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிடும், இடமாற்றம் கிடைக்கும். அதேமாதிரி கணவனுடைய ஆசைக்கு மனைவிக்கு யோகம் கிடைக்கும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம், அற்புதமான நேரம். குரு பார்வை நேரடியாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு, அதுவும் 5வது வீட்டுக்கு வருகிறார், 5th பிளேஸ். உங்கள் ராசி பார்த்திங்கன்னா நேராக அவருடைய பார்வை பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5th பார்வை, குரு பார்வை தான் ரொம்ப முக்கியம். கடகத்திலேருந்து எண்ணினீங்கன்னா உங்கள் வீடு 5வது வீடு. உங்கள் வீட்டிலேருந்து குருவை கவுண்ட் பண்ணிங்கன்னா 9வது வீடு, 9th பிளேஸ். ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எங்கே போய் நின்னாலும் அங்கே ஜெயிப்பீங்க. இது ஜெயிக்கிறதுக்காக பிறந்த ஜாதகம்னு சொல்லலாம். அந்த நேரம் ஒரு பக்கம் குரு பார்க்குறாரு, ஒரு பக்கம் நீங்கள் குருவை 9ஆம் இடத்துல நீங்கள் மீட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ பெரிய மனுஷங்களாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சிரிப்பை மட்டும், ஸ்மைலை மட்டும் கொஞ்சம் அதிகரிச்சிங்க. எல்லாருக்கிட்டையும் பாகுபாடு இல்லாமல் சிரிங்க. அழகாக உங்களோட ஸ்மைல், அவ்வளோதான் பெரிய மருந்து. எதிரிகளை வெல்லக்கூடிய நல்ல வாய்ப்பு. எதிரியே இருக்க மாட்டான் சார். எவன்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தானோ, பிரச்சனை கொடுத்தானோ, ஆபத்தில் வச்சுருந்தானோ அவன்லாம் உங்களை விட்டு விலகி போயிடுவான். வேலையில் நல்ல பாராட்டு கிடைக்கும். பாராட்டுகள், உடல் மனம் பலம் ஏற்படும், பணபலம் ஏற்படும், உடல் பலம் ஏற்படும். உடம்புல இருந்த வியாதியெல்லாம் எங்கே போனதுன்னே தெரியாது. கிருமிலாம் நாசி எல்லாம் கிளியர். பண வரவு திடீர்னு உயரும். உங்களுக்கு திடீர்னு இன்க்ரிமெண்ட்லாம் போடுவாங்க. பணம் திடீர்னு சம்பள உயர்வு ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் லாபம் ஏற்படும். விருச்சக ராசிக்கு நல்ல காலம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை, புருஷன் பொண்டாட்டி இருந்த பிரச்சனை, பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனை, பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கு இருந்த பிரச்சனை, இதெல்லாம் கிளியர் ஆகி உங்களுக்குள்ள அன்னோன்யம். ஒரு படகுல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாட்டு பாடிக்கிட்டே போனால் எப்படி இருக்கும்? பழைய பாட்டு இருக்கும், அமைதியான நதியினிலே ஓடம் பாடுறோம்ல, அதுமாரி தான். அழகாக இருக்கும் வாழ்க்கை, ரொம்ப அருமையாக இருக்கும், நல்லா இருப்பீங்க. புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கு ரொம்ப நல்ல நேரம். ரொம்ப நாள் கழித்து இப்போ ஒரு இடம் வாங்குவீங்க. பூமி லாபம் ஏற்படும். அதுவும் சொந்தத்தில், சொந்தக்கார இடத்துல, தெரிஞ்ச இடத்துல, பூர்வீகத்தில் நம்மளும் ஒரு இடம் வாங்கி போடுவோம் ஐயா, இப்படிலாம் தோணும். அதனால் பூமி லாபம் ஏற்படும். தொழிலில் நல்ல மாற்றம் ஏற்படும். ரொம்ப திருப்திகரமாக ரொம்ப நாளாக கசந்துக்கிட்டு தொழில் பண்ணியிருப்போம். வெறுப்பாக, என்ன சாமி டெய்லி இப்படியே தான் போகுது, ஒன்றும் டெவலப்மெண்ட்டே இல்லை அப்படின்னு சொன்ன நமக்கு இப்போ டெவலப்மெண்ட் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு நல்ல நேரம். நண்பர்கள் ரொம்ப ஆதாயமாக இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக நல்ல ஆதாயம் இருக்குது. அதனால் சில பேருக்கு நட்பு உங்களுக்கு பெரிய அளவில் கணிசமாக முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. காலத்தை உணர்ந்து நண்பர்கள் உதவி பண்ணுவாங்க. அதை விட பெரிய விஷயம் என்னென்னா, தெய்வத்துடைய அருள் டைரெக்டாக அமையும் உங்களுக்கு. நீங்கள் ஏதாவது தெய்வத்தை ரொம்ப நம்பி சில பூஜைகள், சில கோயில்கள்லாம் முன்னாடி போயிட்டு வந்திருந்தீங்கன்னா அது இப்போ பலன் கிடைக்கும். அதுவும் முருகப்பெருமான் இப்போ ரொம்ப அழகாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். தேடி பார்த்து கொடுப்பார். முருகா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். முருகா அப்படின்னு சொல்ல சொல்ல முருகன் உங்களை தேடி பார்ப்பார். தம்பி விருச்சகம் கம்மிங், இந்தா புடி அப்படின்னு. விஸ்வாசம் படத்தில் அஜித்குமார் எப்படி எல்லாருக்கும் அன்பாக இருப்பாரோ அதே மாதிரி பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதனால் முருகனுக்கு பிடிக்காத செய்யக்கூடாது, பிடிச்சதை செய்யும். பிடிச்சதை செஞ்சால் நமக்கு நிறைய நல்லது கொடுப்பார். பிடிக்காத செஞ்சால்
அவ்வளோதான். அந்த படத்தை ஞாபகம் வச்சுங்க. இப்போ அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் முருகனோடு ரொம்ப ஐக்கியமாகுங்க. ரொம்ப நல்ல நேரம். உங்களுடைய பலம் அதிகரிக்கும். தெய்வத்தோடைய அனுகிரகம் அதிகமாக உண்டு. உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய பேர் கௌரவம் உயரும். வியாழக்கிழமை பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்தில் போய் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். குரு பகவானை வழிபாடு பண்ணுங்கள். குருவோட கனெக்ட் ஆகுங்க. 9வது இடத்துக்கு குரு வந்திருக்கார். குரு உங்களை பார்க்குறார். பெரிய மனுஷங்கள்கிட்ட நிறைய ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. எந்த பெரிய மனுஷன் உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் ஆசீர்வாதம். எந்த பெரிய மனுஷனை சந்திக்கிறீங்களோ ஒரு காலில் விழுங்க. அதை விட என்ன வேலை? நமஸ்காரம் பண்ணுங்க பார்ப்போம். அவன் சின்னவன் பெரியவன்லாம் கிடையாது. தகுதி இருந்தால் காலில் விழுந்துருங்க. அவனோட பிளெஸ்ஸிங்கை வாங்க. நல்லா இருப்பான்னு உங்களை சொல்லுவான். அதுவே நல்லா இருப்பீங்க நீங்கள். இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். குரு வழிபாடு, குரு ஆசீர்வாதத்தில் உயரக்கூடிய நேரம் விருச்சகம். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.